Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலையில் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கிற டைமில் குயிக்காக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, சிம்பிளாக டேஸ்ட்டாக 2 ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்யக்கூடிய முதலாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் உப்மா பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். நான் லேஸான அவல் எடுத்துருக்கிறதுனால தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் கெட்டியான அவல் எடுத்தீங்கன்னா தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். 1 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். வேர்க்கடலையை செவக்கிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அலசி வச்சுருக்கிற அவலை போட்டுடலாம். அவலை போட்டுட்டு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முதலாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய 2வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடவுள் போட்டு பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 கப் ரவையை போட்டுடலாம். ரவையை போட்டுட்டு இது கூடவே கொஞ்சோன்னு உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரவை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். ரவையை வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு கரண்டியை வச்சு கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க, அப்போ தான் ரவை எல்லா பக்கமும் நல்லா வேகும். ரவையெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இது மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் கிண்டி விட்டுறலாம். நெய் ஊற்றுறப்ப இதோட ஃப்ளேவர் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் நம்மளோட 2வது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரவா உப்புமா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.